ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டு டியூட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ஜி விக்கிந்தி அப்படிங்கிற தன்னோட அடுத்த மேப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த விக்கிந்தி அப்படின்னா என்ன மேப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்னோ ஃபுல்லாகவே பனிப்பிரதேசமாக இருக்குது. சான்ஹாக்லலாம் இருக்குது, மழை பெய்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்குல்ல. இப்போ எராங்கலில் வந்து நைட் மோடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்னோ மேப்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கேம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட மேப் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லாக எராங்கல் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே மாறுபடுது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ பாதி ஸ்னோவாகவும் பாதி வந்து நல்ல தரையாகவும் இருக்க மாதிரி அவங்க வந்து மேப் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்னோவாக இருக்க இடத்துல நம்ம வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம எராங்கல் சான்ஹாக்கில் ஓட்டுற மாதிரி இதில் ஓட்ட முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், இதில் நீங்கள் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கேம் ப்ளே. ஸோ அந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா, இதோட ரெட் ஜோன்ஸ் ப்ளூ ஜோன்ஸ்லாம் ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெட் ஜோன் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் எவ்வளோ சின்னமாக இருக்கோ அது தகுந்த மாதிரி ரெட் ஜோனும் சின்னமாக இருக்கும். அதுமாதிரி ப்ளூ ஜோன், ஃபஸ்ட்டு ப்ளூ ஜோன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் ரொம்ப சின்னமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கேமோட டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்ல வராங்க. கம்பேரிட்டிவ்லி எராங்கல் சான்ஹாக்கோட இதோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நார்த் போலில் இருக்க மாதிரி அரோரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னோ பக்காவாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் மூனு, ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு மற்ற நாட்டிலலாம் பூட் கேம்பு, ஸ்கூலு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா வித்தியாசமான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மேப்பை ரொம்ப மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மேப்புக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள்.